மணிகண்டன், தற்பொழுது ஆளுநர் தொடர்ந்து 3வது முறையாக சட்டப்பேரவையை புறக்கணித்திருக்கிறார். அதிமுகவினர் எழுப்பிய யார் அந்த சார், அது மட்டும்தான் காரணமா, இல்ல தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதால அவர் வெளியேறினாரா? சட்டப்பேரவை மரபின்படி ஒவ்வொரு ஆண்டுமே முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையுடன் துவங்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரை என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. இந்த ஆண்டு சரியாக 9:20 மணி அளவுல சட்டப்பேரவை நுழைவாயிலுக்கு வந்து தந்த தமிழக ஆளுநருக்கு தமிழக காவல்துறையின் மூலமாக வணக்கம் என்பது வாடாபாடர் கொடுக்கப்பட்டது. அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட தமிழக ஆளுநர் அதே போல சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றதற்கிணங்க சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக சென்றார். வரப்பின்படி தமிழ்தாய் வாழ்க்கைக்கு பிறகு தமிழ்தாய் வாழ்க்கை இசைக்கப்பட்டு அவை என்பது துவங்கப்பட்டது. தேசிய கீதம் என்பது பாடப்பட வேண்டும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் தேசிய கீதம் பாடப்படுவதற்கு முன்பாகவே ஆளுநர் அந்த அவையிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த 3 ஆண்டு, அதாவது கடந்த 2 ஆண்டுகள்ல ஆளுநர் உரையை, அதாவது 2023ஆம் ஆண்டு சில வார்த்தைகள், அதாவது பெரியார், அம்பேத்கர், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், திராவிட மாடல் உள்ளிட்ட சில வார்த்தைகள் அந்த ஆளுநர் உரையில் இருந்து, அதாவது தமிழ்நாடு அரசு தயாரித்து ஆளுநருடைய ஒப்புதலை பெற்றுதான் இந்த உரை என்பது சட்டப்பேரவையில வாசிக்கப்படும். அந்த அவரது ஒப்புதல் பெற்ற அந்த உரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையே அவர் வாசிக்கவில்லை என்று அரசு அப்போது குற்றம் காட்டியிருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆளுநர் உரை துவங்கும் போது இதே போல கிட்டத்தட்ட பெரிய அளவிலான சர்ச்சை என்பது எழுந்திருந்தது. 2வது ஆண்டாக கடந்த ஆண்டு அந்த உரையுடைய முகப்பு உரையை மட்டும் பயின்றுவிட்டு சில வார்த்தைகளை கூறிவிட்டு ஆளுநரை தன்னுடைய உரையை முடித்துக் கொள்வதாக தெரிவித்திருந்தார். உடனடியாக அவரது முன்னிலையிலேயே அவரை கண்டித்து சட்டப்பேரவையில தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. ஆளுநர் தொடர்ந்து சட்டப்பேரவை மரபுகளை மீறி வருவதாக ஆளுங்கட்சி தரப்பிலும் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சிகள் தரப்பிலும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது, எதிர்ப்பு விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் இன்று துவங்க இருந்த நிலையில இதற்கான எதிர்பார்ப்பு என்பது பொதுமக்களிடையேயும் அரசியல் கட்சிகளிடையேயும் மிகப்பெரிய அளவில் இருந்தது. கடந்த 2 ஆண்டை போல அல்லாமல் இந்த ஆண்டாவது ஆளுநர் உரை சுமூகமாக துவங்குமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் மிகப்பெரிய பரபரப்பாக ஆளுநரே அவரது உரையை, அதாவது வரவை மீறி சில விஷயங்கள் நடந்திருப்பதாகவும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்து அவையிலிருந்து தாமாகவே உள்ளே சென்ற 5 நிமிடத்திற்குள்ளாக அவையை புறக்கணித்து வெளியேறிவிட்டது தற்போது அரசியல் தளத்தில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எதிர்கட்சிகளும் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கையில் எடுத்து பெரிய பிரச்சனையாக போராட்டமாக மாற்றியிருப்பதனால எதிர்கட்சிகள் ஒருபுறம் போராட்டம், ஆளுநர் ஒருபுறம் சட்டப்பேரவை புறக்கணிப்பு என சட்டப்பேரவை முழுவதுமாக வளாகம் முழுவதுமாகவே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. Come on.